பாடினானா? ஆமா. பாட்டா அருமையா பாடினாய். அழகாக பாடினாய். சூப்பர் சிங்கர்ல பாடலாமா? சூப்பர் சிங்கர்ல எல்லாம் நீ போய் பாட முடியாது. சிங்கர் சூப்பர்ல தான் பாடலாம். சிறப்பாக பாடினாய். எல்லாம் பாடினா சரிகமா பாடலாமா? சரிகமா பா சரிக ஏன் வந்து பார்த்தா உட்காந்துருக்காங்க. ஏன் அவங்க படுத்துற இல்லப்பா பாடுறதுன்னா அப்படி இல்லை. அற்புதம் பாடினா ஒரு பாட்டை கேட்டு பெரம்பலூரே ஓடோடி வந்து விட்டது. ஒன்றும் ஒருத்தர் வரல, எல்லாம் ஆடியன்ஸ் தான் வராங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவங்களுக்கு அவங்க இன்னைக்கு சனிக்கிழமை வந்து நேரத்துக்கு போகணும். ஆமா, அதெல்லாம் அவங்க. ஏன்டா மனுஷ வாழ்க்கை நீ வேற. யார் மனுஷன்னா? ஆரம்பத்திலே வா மனுஷன்னா எல்லாம் தான். நம்ம அப்படி நீ யாரு சொல்றா? நம்ம தான் சொல்றோம். வேற யாருமே ஒத்துக்கிறது இல்லையா? வேற இன்னொரு மிருகம் சொல்லுதா? யாரா நமக்கு சர்டிஃபிகேட் கொடுக்குறாரா? விஓ மாதிரி சர்டிஃபிகேட்டை மட்டும் பத்தி பேசாத. ஏன் 25,000 அபராதமா? எதுவுமே கேட்க முடியாது. ஆமா ஆமா, ஏன்பா நமக்கு வம்பு? நீ வேற நாட்டு நடப்பு தான். அதுதான் சொல்லிருக்காங்க. ஒரு நடப்பு வேண்டாங்கிற. புத்தகத்தை பத்தி பேசுவோம். புத்தகத்தை பத்தி பேசு. பேப்பரை படிக்கணும்னு சொன்னாங்கல்ல, பட்டிமன்றம் பேசும்போது அந்த பொண்ணு நல்லா பேசினாங்க. அம்மா நல்லா பட்டிமன்றம் அருமையா பண்ணீங்கம்மா. அந்த குழந்தைகளுக்கு நல்லா உற்சாகம் அருமையா பேசுங்க. நல்லா பேசினாங்க. ஆமா, ஒரு யாருக்கும் தயக்கம் இல்ல. ஆஹா, ஒரு தடை இல்ல. அதுல இந்த நடுவரா பொண்ணு நல்ல உற்சாகம் கரபுரண்டு ஓடிச்சு. அப்படித்தானே இருக்கணும். ஆமா, அது மாதிரி இந்த மனுஷன் சர்டிபிகேட் அப்படின்னு யார் சர்டிபிகேட் கொடுக்குறா? அது நீ ஆதார் கார்டை தான் பார்க்கணும். ஆதார் கார்டு இருக்கே, அதான் உங்கள் அடையாளம். தனி மனிதனின் அடையாளம். என்ன கும்பல் நம்ம தான் போட்டோவுக்கு உட்கார்ந்தோம். ஆனா அட்டையில நம்ம படம் இல்ல. அப்புறம் யார் படம் இருக்கு? அது யார் படமோ இருக்கு. அது எதுக்கு என்னன்னு தெரியல. அது இருக்கு. ஓஹா, ஆமா. யாரு சர்டிபிகேட்? மனிதனுக்கு. ஆமா ஆமா, மனுஷன். ஓஹா, மனுஷன்னா எல்லாரும் மனுஷன் தான். மனுஷன் நம்ம தான் சொல்றோம். ஓஹோ, இன்னொரு மிருகம் சொல்லுதா? என்ன சொல்லணும்? ஒரு நாய் சொல்லுதா நம்மளை பார்த்து? என்ன சொல்லணும்? நான் நாய், நீ மனுஷன் அப்படின்னு நாய் சொல்லுதா? நம்ம தான் நாய்க்கு பேர் வைக்கிறோம். நம்ம தான் பேரு. அறிவு கட்ட நாய, துப்பு கட்ட நாய, வெக்கம் கட்ட நாயன்னு நம்மளா மனுஷனுக்குள்ள திட்டிக்க. ஏன்னா இதெல்லாம் நாய்க்கு தெரியுமா என்ன திட்டுறது? இதெல்லாம் தெரிஞ்சுன்னா அது மாநாடு போட்டு கடிச்சிடும். ஏன்டா எங்களை இழுக்கிற? நீனா திட்டிக்கிறேன்னா திட்டிக்க. அப்புறம் எங்களை போய் இழுக்கிற நீ? அறிவுட்ட நாயை, துப்பு கட்ட நாய் என்ன? எதுக்கு எங்களை இழுக்கிறேன்னு அது கேட்கும். ஒரு நாய் சொல்லுதா நான் நாய், நீ மனுஷன்? ஓஹோ. இல்ல ஒரு கழுதை சொல்லுதா? என்ன? நான் கழுதை, நீ மனுஷன் சொல்லுதா? வீட்டுல தான் பொம்பளை பிள்ளைய பார்த்து கழுதை போகலத அப்படி சொல்றான். அது என்னமோ பொம்பளை பிள்ளைகளை பார்த்து தான் கழுதேம்பாங்க. பசங்களை பார்த்தா மாடு அப்படி வளர்க்கி வச்சிருக்கு. அது வழக்கத்திலே சொல்லலையே பாருங்க. ஓஹோ, ஏன் பொம்பளை பிள்ளைய பார்த்தா கழுதைன்னு சொல்றது? ஏன் அதை சுமக்க விட்டுறது? காலம் பூராவே சுமைய சுமக்கிறனாலே சொல்லி வைக்கிறோம் கழுதை. ஏன் பயிர நீங்க வந்து இப்ப தெரிஞ்சுக்கணுமா? என்னமா? தமிழ்நாட்டுல பிறந்தங்கிறதுக்கு விட ஒரு சந்தோஷமான மகிழ்ச்சியான ஒரு பிறப்பு இருக்கவே முடியாது. சந்தோஷம். ஏன்னா அப்படி தாண்டிட்டீங்கன்னா உங்களை படிக்க விட மாட்டாங்க. படிக்க விட மாட்டாங்க. அவ்வளவுதான். ஆமா ஆமா, இங்கதான் படிப்பு மட்டும் இல்ல. அப்புறம் என்னங்கிற? சொத்து. இந்த போட்டோல இருக்காரு பாருங்க, மொத்த கையெழுத்து. நாடாது பெண்களுக்கு புள்ள சொத்தை கொடு. ஏன் அவன் புள்ள பிறந்தோன்னே சொல்றான். என்ன சொல்றான்? புள்ள நம்ம ஆளு ஆம்பளை புள்ள கொல்லி வைக்க புள்ள பிறந்துட்டான். பிறந்த அன்னைக்கு கொல்லி வைப்பான்டா லூசு. பாவம், அவன் கண்ணு திறக்க வேணாமாடா. அவன் பிறந்த அன்னைக்கே கொல்லி வைக்கிறது. கொல்லி வச்சாதான் சொத்துனே. இப்ப சட்டம் இருக்குன்னே. கொல்லி வச்சாதான் சொத்துன்னா? ஆமா. மின்சார சுடுகாட்டுல சுவிட்ச் போடுறவனுக்கு தான் அம்புட்டு சொத்தும் போகணும். பெரம்பலூர்ல இருக்க சொத்து பூரா எல்லா சொத்தும் அவனுக்கு தானே போகணும். எவன் தானே சுவிட்ச் போடுறா கொல்லி வைக்கிறேன். ஆமா ஆமா, அதுலயும் செத்து தூக்கிட்டு போறதுக்கு பாருங்க. அடே அப்போ நம்ம பழசுகளை விடுறது இல்ல. பழச கட்டிட்டு அழுகிறது இருக்குல்ல. எப்போதுமே நமக்கு மண்ணிலிருந்து ஒண்ணு வரும். ஆமா, எந்த மரபு வேணுமோ அதை எடுத்துக்கணும். ஓஹோ, எது வேணாமோ அதை விட்டு கழிச்சிடணும். ஆனா பழையன கழிதல், புதியன புகுதல். எவ்வளவு புதுசு புகுந்தாலும் பழச விடுறது இல்ல. கட்டி வச்சுக்கிட்டே நம்ம எவ்வளவு புதுசு வந்துருச்சு. எப்படி பேசுறாங்க? டிஜிட்டல் உலகம். ஆமா, விஞ்ஞான உலகம். இன்னைக்கு வந்து என்ன இந்தியா? கேஷ்லெஸ் இந்தியா. ஆமா ஆமா, டிஜிட்டல் இந்தியா. மேக் இன் இந்தியா, ஏடிஎம் கொள்ளை இந்தியா. அதுல என்ன சிறப்பு தெரியுமா? என்னன்னு? நீங்க போய் ஏடிஎம்ல காசு எடுத்தீங்கன்னு வச்சுங்க. நம்ம போய் எடுத்தோம்னா அதுல கார்டு எடுத்த பிறகு சொல்லுது, சவுண்ட்ல சொல்லுது. என்ன சொல்லுது? எங்கள் சேவையை பயன்படுத்தியமைக்கு நன்றி சொல்லுதா? சொல்லுதுனே. ஏடிஎம்ல சொல்லுதா? ஆமா. திருவண்ணாமலையில் 5 ஏடிஎம்ல கொள்ளை அடிச்சான் பாத்துங்க. ஆமா, அவனுக்கும் அதே தான் சொல்லிருக்கு. என்ன சொல்லிருக்கு? எங்கள் சேவையை பயன்படுத்தியமைக்கு நன்றி. அதான் டிஜிட்டல். எப்படி? அதான் டிஜிட்டல் உலகம். அவனுக்கு காசு இருக்கிறவன் போய் எடுக்கிறான். ஆமா, காசு இருக்கவன் ஏடிஎம்ல போய் காசு எடுக்கிறான். காசு இல்லாதவன் ஏடிஎம் எடுத்துறான். டிஜிட்டல்
டிஜிட்டல் பரிவர்த்தனை இல்ல எல்லாம் டீ குடிச்சா கூட ஜிபே பேடிஎம் தான். ஃபோன் பென் பே. ஓஹோ 10 ரூபா டீட்டா டிங் டிங். ஆமா 10 ரூபாய் காகரி வாங்கினா கூட டிங் டிங். பெறப்பட்ட பேடிஎம். திருப்பத்தூரான் பெறப்பட்ட பேடிஎம். ரொம்ப பேர் திருப்பத்தூருக்கு போய்கிட்டு இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. பெறப்பட்ட ஏடிஎம். புத்தகம் வாங்கினா கூட எல்லாம் டிஜிட்டல் தான். டிஜிட்டல் பரிவர்த்தனை. ஆமா பேஸ்புக் சொன்னாங்கல்ல. அன்னைக்கு ஒரு அம்மா ட்ரெயின்ல பிச்சை எடுத்துச்சு. எப்படி எடுக்குதுங்க? தாய் தந்த பிச்சையிலே பிறந்தேனம்மா, இங்கு நீ தந்த பிச்சையிலே வளர்ந்தேனம்மா. சில்லறை இல்லம்மாங்கிறேன். அந்த அம்மா என்ன சொன்னுச்சு? ஆப் எடுத்து காட்டுது. அப்படின்னா என்ன சொல்ற? பிச்சை எடுத்தாலும் டிஜிட்டல்ல எடு. டிஜிட்டல்ல எடு. நாடு எவ்வளவு பிச்சை எடுத்தாலும் சரி, ஆனா டிஜிட்டல்ல தான் எடுக்கணும். டிஜிட்டல்ல தான் எடுக்கணும். ஆமா ஆமா. அப்படி டிஜிட்டல் உலகம் போய்கிட்டு இருக்கு. ஓஹோ. ஆனா செத்து தூக்கிட்டு போறாங்க. செத்து தூக்கிட்டு போகும்போது விஞ்ஞான உலகம்னு சொல்றோம், வளர்ந்த டிஜிட்டல் இந்தியான்னு சொல்றோம். செத்து தூக்கிட்டு போய் நம்ம என்ன சொல்றோம்? உட்கார தூக்கிட்டு போவோம் பாத்தியா இல்லையா? சில பேர் உட்கார வச்சு தூக்கிட்டு போவான். செத்தவனுக்கு முதுகுலியா இருக்கும்னே. செத்த பின்னாடி எது வலிச்சான்னா அது போய் சேர்ந்துருச்சு. உட்கார வச்சு தூக்கிட்டு போவான் பாத்தியா இல்லையா? உட்கார வச்சு. ஆமா. ஒரு பெரிய மாலையை போட்டு மீசையெல்லாம் முறுக்கி விட்டு கண்ணாடியை போட்டு 2000 ரூபாய் தாளெல்லாம் நெத்தில வைக்கலாம்ல. இன்னும் அந்த 1 ரூபா தான் வைக்கிறேன். அதையும் எடுத்துருவாங்க. டேய் அதுவும் சொந்தம் இல்ல. 1 ரூபாய் நெத்தில தர வைக்க முடியாது. ஏன்? இப்ப புழக்கத்திலே இல்ல. அது எங்க தானே இருக்கு? ஜிப்ப மூடிட்டாங்களாம். ஓஹோ. அப்படி உட்கார வச்சு மீசையை முறுக்கிட்டு 1 ரூபாய் நெத்தில வச்சு அப்படி தூக்கிட்டு போகும்போது தூக்கிட்டு போகும்போது பாத்தீங்கன்னா ஆமா ஆமா போகையில பாத்தீங்கன்னா தூக்கிட்டு போகல. நீனே அப்படி தானே இருக்க. தூக்கிட்டு போகும்போது கூட போறவன் சும்மா போக மாட்டான். அவன் என்ன செய்வான்? குத்த வச்சு ஆடுவான். நம்ம ஊர் பக்கம் பெரம்பலூர்ல தூக்கிட்டு போயில பாருங்களேன். செத்து தூக்கிட்டு போய் வசதியானாலும் செத்து மயங்கெல்லாம் கொஞ்சம் வசதியா இருக்கணும். கொஞ்சம் வசதியா இருந்தா என்ன மயங்காரன் பாக்குற மாதிரியே ஆடுவான். எப்படி ஆடுவாங்க? அரா கொட்டான் அப்படிதான். அது ஆட்டமாவே இருக்காது. ஆனா ஆட்டம் தான். கிழிச்சு எடுத்துருவேன். ஆமா. ஓஹோ. அப்படியே மெட்ராஸுக்கு போங்க. மெட்ராஸுக்கு போனோம்னா அங்க செத்து தூக்கிட்டு போறாங்க. அங்கேயும் சாவுறாங்க. அங்கதான் மொத்தமா சாவுறாங்க. மெட்ராஸை செத்து தூக்கிட்டு போகும்போது எப்படி தூக்கிட்டு போறான்? அங்க அடியும் வித்தியாசமா இருக்கும், ஆட்டம் வித்தியாசமா இருக்கும். பாத்தீங்களா எப்படி இருக்கும்? இங்க ரோட்டம் மறிச்சு ஆடுவான். ஆனா மெட்ராஸ்ல அடியும் வித்தியாசம், ஆட்டம் வித்தியாசம். எப்படி இருக்குங்கறா? ஏன் இங்க கோட்டுக்குள்ளே ஆடுறான்? ஏன்னா அங்க கோட்டுக்குள்ளே ஆடலைன்னா டிராபிக்ல எவனா விட்டு ஏத்திட்டு போயிடுவான். டிராபிக்ல ஆடி இப்படியே பழகிட்டான். இப்ப செத்து தூக்கிட்டு போகும்போது அப்புறம் சாமி ஆடையிலையும் பாருங்க. சாமி ஆடுவாங்க பார்த்து அதுவும் சூப்பர்னே. ஆம்பளையால சாமி ஆடுவான். ஆம்பளையால சாமி வந்தா இங்க ஆடுவான். பயங்கரமா ஆடுவான். அரா கொட்டா கருப்பை இறங்கிட்டாண்டா இன்னைக்கு. என்ன சாமி இங்க ஓடுது? ஒரு அம்மா குடத்துல தண்ணி கொண்டாந்து ஊத்த வந்தா ஊத்தாத. ஏன் சாமி நல்ல பைப்பு தண்ணி தானே கொண்டாந்துருக்கேன். செல்போன் நனைஞ்சு போவோம் இரு அப்படின்னு. சாமி துப்ப தெளிவா இருக்கு. ஏன்னா டிஸ்பிளே போயிரும்னு சாமிக்கே தெரியுது. ஆமா. ஆனா பெண்களுக்கு சாமி வந்தா அதுல பெண்களுக்கு சாமி வரும். தமிழ்நாடு முழுக்க பாக்குறாங்க. தமிழ்நாடு முழுக்க எந்த எந்த ஊர்லயும் சாமி பெண்களுக்கு வந்துச்சுன்னா ஒரே மாதிரி தான் ஆடுறாங்க. ஒரே மாதிரியா? எப்படி? அது ஒரு ஆட்டம், ஒரே ஆட்டம். எப்படி ஆடுறாங்க? என்ன சாமி அங்கனையே ரவுண்டு கட்டுது? சாமியே உள்ள போனாலும் இன்னும் பெண்கள் ஒரு வட்டத்தை விட்டு வெளியில வர முடியலன்னு அர்த்தம். போயிருக்கிறது உள்ள போயிருக்கிறது சாமி. ஆமா. ஆனா பெண்கள் வெளியில இன்னும் வட்டத்தை விட்டு வர முடியல. கைய விரிச்சு ஆடுனுச்சுன்னு வச்சுங்க. நம்ம என்ன செய்யறான்? சைடுல போய் செல்போன்ல வீடியோ எடுக்கிறான். ஆடுறது யாரு? சாமி ஆடுது. சாமியவே ஆபாசமா வீடியோ எடுக்கிறான். ஆபாசமா வீடியோ எடுத்துறான். அப்படி பண்றாங்க. இப்ப செத்து தூக்கிட்டு போகும்போது நல்லா பாருங்க. இப்பவும் தூக்கிட்டு போயில என்ன பண்றாங்க? என்ன செய்யறாங்க? ஒரு சட்டியில நெருப்பள்ளி 3 குச்சியை வச்சு கட்டி அதை அப்படியே பிடிச்சிட்டு போறாங்க. ஆமா. எதுக்கு? அது கொல்லி வைக்க கொல்லி சட்டி. அதுதான் தீப்பெட்டி இருக்குல்ல. அப்ப என்ன அர்த்தம்? இந்த 60 70 வயசு 50 வயசுக்கு மேல ஆணுகளுக்கு தெரியும். ஓ. கிராமங்கள்ல. ஆமா. செல்வகுமார் வயசுக்கு மேல உள்ளவங்களுக்கு. ஆ. 50 வயசு உள்ள ஆளுகளுக்கு என்ன தெரியும்? அப்பெல்லாம் சுடுகாட்டுல வீட்டுகள்லயே அடுத்த வீட்டுல இருந்து கங்கு வாங்கிட்டு வருவாங்க. ஆமா. நெருப்பு வாங்கிட்டு வந்துதான். தீப்பெட்டி அவ்வளவு பிரபலம் இல்ல, கண்டுபிடிக்கல. இப்ப லைட்டர் வந்துருச்சு, எல்லாம் வந்துருச்சு, சுவிட்சில் வந்துருச்சு. ஓஹோ.
அந்த காலத்துல நெருப்பு அள்ளிட்டு போனா தான் சுடுகாட்டுல வழி. ஆமா, அதனால சட்டியில நெருப்பு அள்ளியிருக்கான். சட்டி சுடுமுன்னு 3 குச்சியை வச்சு கட்டியிருக்காங்க. சரி, அதை எடுத்துட்டு போயிருக்கான். இப்பதான் போறது மின்சார சுடுகாட்டுக்கு. அது எதுக்கு சட்டி? அன்னைக்கு ஒரு மெட்ராஸில் ஒரு பாடி போகுதுங்க. சரி, பாடி எதில் வருது? ஒரு ஆம்புலன்ஸில். அது ஏசி கண்ணாடி சைட்லலாம் வச்சு ஆம்புலன்ஸ். ஓ, பாடி எல்லாம் முன்னாடி மகங்காரன் சீட்டில் உட்காந்துட்டு முன்னாடி முன் சீட்டில் உட்காந்து கொல்லிச்சட்டி எப்படி பிடிச்சிருக்கான், வெளியில் பிடிச்சிருக்கிறேன். உற்றார் உறவுகள்லாம் மற்றும் உறவினர்கள்லாம் 4 வண்டியில் பின்னாடி வராங்க. டெம்போ டிராவலரில் வர்றேன். போகிறது மின்சார சுடுகாட்டுக்கு. சரி, மயங்காரன் கொல்லிச்சட்டியை முன்னாடி உட்காந்து இப்படி பிடிச்சிருக்கான் வெளியில். போகிறது மின்சார சுடுகாட்டுக்கு. டேர்னிங்கில் திரும்புது. அவங்க அப்பனுக்கு கொல்லி வைக்கினா ஊருக்கே வச்சுக்கிட்டு போய்கிட்டு இருக்கான். எதை எடுத்துக்கணுமோ அதை எடுத்துக்கணும், எதை எடுத்துக்கணுமோ அதை எடுத்துக்கணும். ஆமா ஆமா, எதை விட்டுறணுமோ அதை விட்டுறணும். ஓஹோ, அதான் ரொம்ப அப்பதான் விட்டாதான் வர முடியும்ல. ஆமா, அப்படி. ஓஹோ, இப்ப மனுஷனை மத்த மிருகங்கள் ஒத்துக்கிறணும். யாரும் ஒத்துக்கல. ஓஹோ, மாடு ஒத்துக்குதா? இல்ல. நாய் ஒத்துக்குதா? இல்ல. பாம்புக்கு பாம்புன்னு பேர் வச்சிருக்கிறது பாம்புக்கு தெரியுமா? தெரியும். நம்மால் தெரிஞ்சா பால் முட்டையும் கொண்டு ஊத்த மாட்டேன்னு ஆஃப் ஆயில் ஆம்லெட் தான் கொண்டு போடல பாம்பு புத்துல. அதுவே போட்டுக்கிறோம். பாம்புக்கு பேர் வச்சிருக்கு, பாம்புக்கு தெரியாது. மனுஷனுக்கு மாடுக்கு மாடுன்னு பேர் வச்சிருக்க, மாட்டுக்கு தெரியாது. எல்லாத்துக்கும் பேர் வச்சது மனுஷனுக்கு மனுஷன் பேர் வச்சுக்கிட்டது மனுஷன் தான். நம்மள மாதிரி கெட்டிக்கார வேற எவனுமே கிடையாது. மனுஷன் பேர். இதுல மனுஷனுக்கு 6 அறிவு, மத்ததுக்கெல்லாம் 5 அறிவு, 4 அறிவு, 3 அறிவு, 2 அறிவு. ஓஹோ, ஆபரேஷன் பண்ணி மூளையை டெஸ்ட் பண்ணி எடுத்துருக்கான். 4 அறிவு, 3 அறிவு, 2 அறிவு. ஆஹா, இதுல 6 அறிவு மனுஷனுக்கு. பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் ஒரு பாட்டு எழுதினார். என்ன எழுதினார் பட்டுக்கோட்டை? அவருக்கு யாரு அந்த காலத்துல பார்த்தாரோ சந்தேகம் வந்துருச்சு. சந்தேகம் வந்து அவர் எழுதினார் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். என்ன எழுதினாங்க? யாரையோ பார்த்து எழுதியிருக்காரு. எப்படி எழுதிருக்காரு? இப்ப யாருக்கும் பொருந்துச்சுன்னா நான் பொறுப்பு கிடையாது, நீங்களும் பொருத்திக்கிட்டா அதுக்கு நாங்களும் பொறுப்பு கிடையாது. நீங்களா பொருத்திக்க, நாங்க பொறுப்பு கிடையாது. அவர் பாடுறாரு. என்ன பாடுறாங்க? 6 அறிவில் 1 அறிவு அவுட்டு, சிலருக்கு 6 அறிவில் 1 அறிவு அவுட்டு, இருக்கும் 5 அறிவு நிலைக்கு முன்னா அதுவும் கூட டவுட்டு. 6 அறிவில் 1 அறிவு அவுட்டு அவுட்டு அவுட்டு. 6 அறிவுக்கு 6 அறிவுக்கு இந்த 6வது அறிவை எப்படின்னே கண்டுபிடிக்கிறது? வெரி சிம்பிள். எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு கேட்கிற பத்தியா? ஆமா, அதுக்கு பேர் தான் 6வது அறிவு. இது இவ்வளவுதான். இதுக்கு பேரு தான் பகுத்தறிவுன்னு பேர். பகுத்தறிவு. இந்த 6வது அறிவுக்கு பேர் தான் பகுத்தறிவு. ஓஹோ, குழந்தையா மனுஷனா பிறந்த எல்லாருக்கும் பகுத்தறிவு இருக்கு. குழந்தை கேட்கும். குழந்தை என்ன இது என்ன என்ன இது என்ன அப்படின்னு கேட்கும் போது நமக்கு தெரிஞ்சா சொல்லணும். தெரியலன்னா 9 வார்த்தை மூடிட்டு இருந்தா அது கத்துக்கிறோம். தெரியாத ஒண்ணு எதுவும் சொல்லக்கூடாது. குழந்தைகள்கிட்ட தெரியலன்னு சொல்ல கத்துக்கணும் முதல்ல. ஓஹோ, தெரியாததை தெரியலன்னு குழந்தைகள்கிட்ட சொல்ல கத்துக்கிட்டா ஆமா குழந்தைங்க உங்க மேல மரியாதை வைப்பாங்க. அந்த தலைமுறை தான் நல்லா வளரும். நமக்கு தெரியாதுக்கு ஒரு பதில் வச்சிருப்போம். என்ன பதில்? சும்மா எதையாவது கேட்டுக்கிட்டு இருக்க, கேள்வி கேட்கிறேன். சுமார் சனி நீ குப்பை மாதிரியே பேசுறேன். ஏன்டா ஒரு நல்ல மனுஷன். குழந்தைகள் தான் கேள்வி கேட்கும். ஆமா ஆமா, குழந்தைகள் அழகா அறிவோட இருக்கும். நீங்க மழை பெஞ்சுன்னு வச்சுங்க, ஆமா குழந்தையெல்லாம் வெளியில ஓடும். மழை பெஞ்சா குழந்தைங்க எல்லாம் வெளியில ஓடும். நம்ம எல்லாம் வளர்ந்துட்டோம்ல, நம்ம பெரிய ஆயிட்டோம்ல, நம்ம வீட்டுக்குள்ள ஓடுவோம். ஆமா, குழந்தைங்க வெளியில ஓடும், நம்ம வீட்டுக்குள்ள ஓடுறோம். ஏன் குழந்தைங்க வெளில ஓடுது? மழை இயற்கை, குழந்தைகளும் இயற்கை. இயற்கையோட சேருது. அதுதான் நடக்கும். நம்ம இயற்கையை விட்டு தள்ளி வந்து ரொம்ப தூரம் வந்து நின்னுட்டு நாங்க மனுஷன், இதுல ஆம்பளை திண்டுதடி இங்க மாதிரி இந்த உலகமே ஆம்பளைக்கு தான் எழுதி வச்சிருக்கு, நாங்க உட்பட. அண்ணே, அதுவும் மீச வச்ச ஆம்பளை இங்க படுத்துற பாடு. அதுலயும் அம்புட்டு செஞ்சு இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா என்னது வியாதிகள் ஏகப்பட்ட வியாதினே. பா, வாக்கிங் போறான், இவன் யாரும் என்னன்னு பிடிக்க முடியல. ஏன் அடே எந்த மாதிரி வாக்கிங் போல பாத்திருக்கீங்களா? எப்படி போயிருக்க? கையும் காலும் எங்கெங்கயோ அடுத்தவருக்கு போயிட்டு வருது. எப்படி நடக்க சொல்லிட்டாரு டாக்டர். ஏன் இவ்வளவு நடக்கறியா அப்படின்னு கேட்டா, டாக்டர் டெய்லி 5 கிலோமீட்டர் நடக்க சொல்லிட்டாரு. அப்படியா? அந்த டாக்டர் எங்க இருக்காரு? அவரும் பின்னாடி நடந்து வந்துட்டு தான் இருக்காரு. அவருக்கு வியாதி இருக்கு, அவர் வந்துட்டு தான் இருக்காரு. எல்லாம் நடங்க, வியாதி ஏகப்பட்டு வந்துருச்சு. வியாதி ஆமா ஆமா, ஒன்னும் பண்ண முடியல. அம்புட்டு வியாதி வந்துருச்சு. இப்ப எல்லாம் இன்னொரு வேற என்ன எழுப்பிட்டாங்க, யோகா பண்ணுங்க. ஆமா, அது வேற வந்துருச்சு. ஆமா ஆமா, இப்ப எல்லாம் அது பண்ணட்டும். நல்ல விஷயம், ஒரு கலை, அது ஒரு ஆர்ட். ஆமா அது ஆமா. ஆனா எல்லாரும் பண்ணி பயங்கரமாகி
அது ஒரு மாதிரி இருக்கு. எப்படி இருக்குங்கிற? யோகா பண்ணுங்கள் அப்படிலாம் யோகா பண்ணுங்கள். அப்புறம் யோகா பண்ணுங்கள் அப்படி சொல்லக்கூடாது. வேற என்ன சொல்லணும்? அதுக்கு ஒரு டிசைன் இருக்கு. ஓ எல்லாத்துக்கும். எப்படி? எல்லாத்தையும் மாதிரி சொல்லக்கூடாது. மைக் ஆன் பண்ணி வைப்பா. அவ்வளோதான் மைக். ஓ இதில் வருது. யோகா பண்ணுங்கள். மூச்சை மெதுவாக மேலே இழுக்க வேண்டும். மெதுவாக கைகளை மெதுவாக மேலே உயர்த்த வேண்டும். மெதுவாக கீழே இறக்க வேண்டும். ரிலாக்ஸ், ஓய்வு. எதுக்கு மாஸ்டர்? எவ்வளவு பெரிய வேலை அது. ஆமா மாஸ்டர். கால்களை மெதுவாக மேலே உயர்த்த வேண்டும். யாரு காலை? உங்க காலை தான். எந்த காலை? ரெண்டு காலையும். ரெண்டு காலைனா குப்புறப்படுத்திக்கிட்டா மல்லாக்கு படுத்துக்கிட்டா? முதல்ல படு. இப்போ வயக்காட்டில் மம்பட்டி பிடிச்சி வெட்டுறவர்கிட்ட போய் சொல்லுங்க. என்னது? இப்படி ஓங்கினவர்கிட்ட போய் கைகளை மெதுவாக மேலே உயர்த்தி மூச்சை மெதுவாக இழுத்து வெட்டு. உங்க மண்டையில விழுகும். மூட்டத்துக்குறவர்கிட்ட போய் சொல்லுவீங்களா? கைகளை மெதுவாக மேலே உயர்த்தி மூச்சை. அப்படின்னா என்ன அர்த்தம்? உழைப்பவர்கள்லாம் யோகாவோட தான் இருக்கான். உழைப்பவர்கள் யோகாவோட தான் இருக்கான். ஆமா. சும்மா உட்கார்ந்து இருந்துட்டு சரி பண்ணலாம். எல்லாரும் யோகா பண்ணட்டாங்க. கரெக்டா எல்லாரும் யோகா பண்ணிட்டோம்னா எல்லாரும் பண்ணிட்டாங்க. எங்க புதுக்கோட்டையில் ஒரு வாத்தியார் இருக்காரு. வாத்தியாரா? அவர் நம்மளை பார்த்தா பஸ் ஸ்டாண்ட்ல வாங்க பிரகதீஷ் டீ சாப்பிடுவோம். அன்னைக்கு பஸ் ஸ்டாண்ட்ல பார்த்தேன். வாங்க பிரகதீஷ் டீ சாப்பிடுவோம் அப்படின்னாரு. என்னாச்சு? என்னங்க அண்ணன் நான் யோகா போயிட்டு இருக்கேன். நான் பயந்துட்டேன். ஏன்? நமக்கு தான் கற்பனைக்கு மேல கற்பனை வருமா? ஆமா, ஓவரா வரும் நமக்கு. வேற என்னடா அவன் நாட்டில் எல்லாரும் யோகா பண்ணுங்கிறான், இவரு பண்ணுன ஆளு இப்படி ஆயிட்டான். ஒருவேளை எல்லாரும் பண்ணா எப்படி இருக்கும்? எப்படின்னு இருக்கும்? அப்போ பெரம்பலூர்லயே மாட்டமே பண்ணியாச்சுன்னா எப்படி இருக்கும்? பெரம்பலூர் பஸ் ஸ்டாண்ட்ல கண்டக்டர்லாம் யோகா பண்ணிட்டாருன்னு வச்சுங்களேன். கண்டக்டர்லாம் யோகா ஒரு கற்பனைக்கு தான். கண்டக்டர்லாம் யோகா பண்ணிட்டா அப்படி இருக்கும். திருச்சி அதானே சொல்லணும். ஆமா, அவர் எப்படி சொல்லுவார்? திருச்சி சேலம். டிரைவர் ரிவர்ஸ் பார்க்க சொல்றாரு. வரலாம். வாத்தியார்லாம் யோகா பண்றாங்க பள்ளிக்கூடத்துல பசங்களை பார்த்து சத்தம் போடாத பையல என்ன சொல்லுவாங்க? அவரு யோகா பண்ணிட்டு சொல்லுவாரு, சத்தம் போடாதே பையலுங்க, நீ ஒழுங்கா நடத்து. நம்ம யோகா பண்ணிட்டு வீட்டுக்கு போயிட்டு மனைவியை பார்த்து, அது பெண் குழந்தைய பார்த்து, பெண்களை பார்த்து அப்படியே தண்ணி கொண்டு வா. அம்மா இப்போ சொல்கிறேம்மா, படிக்கிற பிள்ளையெல்லாம் நிறைய பெண்கள் இருக்கீங்க. என்ன சொல்ல போற? நல்ல விஷயம். உங்கள் அப்பாவா இருக்கட்டும், அண்ணனா இருக்கட்டும், தம்பியா இருக்கட்டும், ஆமா, வீட்டுக்குள்ள எந்த ஆம்பளை தண்ணி கொண்டு வா அப்படின்னா கொடுக்காதீங்க. சத்தியமா சொல்றேன், கொடுக்காதீங்க. ஏன்? இன்னைக்கு செய்தியை எடுத்துட்டு போங்க. ஏன்? பிடிச்சி வச்சிருக்க தண்ணியை எடுத்து குடிக்க முடியலன்னா அந்த உசுறு இருந்தா என்ன செத்தா என்னங்கிறேன். நான் முதல்ல சொன்னேன்னா அந்த திண்டுதடிங்க மாதிரி ஆம்பளைக்குன்னே எல்லாம் நேர்ந்து விட்ட மாதிரி என்ன அதை தண்ணியே எடுத்து குடிக்கிறதுக்கு குடிச்சா பிடிச்சி வச்சு என்னமோ உட்காந்துக்கிட்டு தண்ணி கொண்டு வா, சட்டை எடுத்துட்டு வா, ஆமா செருப்பு எடுத்துட்டு வா, அதை பவுடர் எடுத்துட்டு வா, சீப்பு எடுத்துட்டு வா, தலையில முடியா இருக்காது, சீப்பு எடுத்துட்டு வா. ஏய், இதை குற்றம் சொல்லாத. ஏன் இதை குற்றம் சொல்லாத? என்னைய மாதிரி இருக்கிற ஆள்லாம் கடவுளுக்கு ரொம்ப நெருக்கமான ஆள். அப்படியா? ஆமா. எப்படி சார் இருக்காரு, வீடியோ சார்லாம் நம்மலாம் நெருக்கமான ஆள். எப்படி சொல்ற? இப்படி இருக்க ஆள் பூரா கடவுளுக்கு ரொம்ப நெருக்கமான ஆள். ஏன்? இன்னைக்கு சொல்றேன், எழுதி வச்சு. எப்படி சொல்ற? இப்ப நீங்கெல்லாம் கடவுளுக்கு போய் கொடுத்தா மொட்டை, கடவுளே எடுத்துக்கிட்டா சொட்டை. ஓ சங்கம் தான் பெரிய சங்கமா இருக்கும் போல இருக்கு. தண்ணி எடுத்துட்டு வா, சோறு போடு, சீப்பு எடுத்துட்டு வா, பவுடர் எடுத்துட்டு வா. என்னன்னு கேக்குறேன். என்ன புடிச்சு வச்சிருக்க தண்ணியா கூட எடுத்து குடிக்க முடியல? ஏன் தமிழ்நாட்டுல பிறந்ததுன்னு சொல்றது? ஏன் என்ன? ஏய், ஒரு எங்க பெரியார் சொன்னாரு. என்ன சொன்னார்? தந்தை பெரியார் சொன்னாரு. ஏண்டா சரிபாதி பெண்களை அடுப்படிக்குள்ளேயே பூட்டி வச்சுக்கிட்டு இந்த நாட்டுல மாற்றம் வரும்னா வெங்காயத்துல கூட வராதுன்னாரு. முதல்ல அப்ப ஆம்பளை எல்லாம் கேட்டாங்க, அப்ப யாரு சமைக்கிறது? ஏன் கவலைப்படுற? ஏன்? ஊர்ல பொதுவான ஒரு சமையலை பத்திக்கோ, போடு, பொது சமையல் போடு, சமைச்சு வச்சுக்கிட்டோம். ஏன் நேர்ந்து விட்டுருக்கா? ஆமா, பெண்களுக்குன்னு சாப்பிட்ட தட்டை கழுவுறது இல்ல. ஆமா, அவங்க தட்டி கழுவிக்கிறதுக்கு ஆம்பளைங்க. ஆமா, இனிமே நீங்க அடுத்த நாள் நீங்க எடுத்து கழுவாதீங்க.
மத்த நாள் எப்படி சாப்பிடுறது? அதே தட்டுல போடுங்க. அடுத்த நாள் ஆம்பளை கழுவிடுவான். கழுவலாம், நம்ம சாப்பிட்ட தட்டு தானே. என்ன நீங்க என்னடா இப்படி பேச நினைக்காதீங்க. ஆம்பளைக்கு என்ன தனியா நேர்ந்து விட்டுருக்குங்கிறேன். எனக்கு ஒன்றும் புரியலையே. அப்படிலாம் கிடையாது. ஆமா, என்ன ஒண்ணும். ஓஹோ, என்ன இயற்கையில விவசாயத்தை கண்டுபிடித்தது பெண் தான். விவசாயத்தை கண்டுபிடித்தது ஏன்? ஒரு இடத்துல இருந்து ஒரு விதை போச்சு முளைச்சிருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்க முடிஞ்சது பெண்ணால தான் கண்டுபிடிச்சிருக்க முடியும். எல்லாத்தையும் நிகழ்த்தியது பெண் தான். ஓஹோ, எல்லா கண்டுபிடிப்புகளையும் ஆமா பெண் தான். ஆனா இவன் படுத்துற பாடு. ஐயோ, தண்ணி எடுத்துட்டு வா, தண்ணி எடுத்துட்டு வா. இப்ப இவர் யோகா பண்ணிட்டாரு. இவர் யோகா பண்ணிட்டு வீட்டுக்குள்ள போயிட்டு தண்ணி கொண்டு வா. அந்த அம்மா என்ன சொல்லும்? நீ கிளிக்கு இது ஒண்ணுதான் குறை. இந்தா இப்ப காவல்துறை அதிகாரிகளும் பண்ணணும். ஆமா, அவர் திருடனை பிடிச்சி வச்சுட்டு, ஓஹோ, ஏய் திருடனியா. திருட யாரு? திருட யாரு? அவ யோகா மாஸ்டர். அவன் என்ன சொல்லுவேன்? இல்லங்கய்யா. இப்படிதான் இருக்குன்னு வச்சுங்க. போச்சு. ஆமா, வாழ்க்கைகள் மாறி போச்சு. வாழ்க்கை முறையே வாழ்க்கைகள் மாறி போச்சு. ஆமா, இதுல மனுஷன் சொல்லிக்கிட்டு ஓஹோ மாறி போயிட்டே இருக்குல்ல. அதான் உன் பாட்டில் பிழை இருக்குன்னு சொன்னேன்ல, அதுக்கு வர்றேன். இல்ல இன்னைக்கு இருக்க காலத்துல எவ்வளவு விஞ்ஞான உலகத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கு. நீ கஷ்டப்பட்டு உழைச்சு காசு பணம் சம்பாதிக்கணும் காலத்துல நீ எப்படி சம்பாதிக்க முடியும்? காசு நல்லா சம்பாதிக்க எப்படி சம்பாதிக்கிறது? அதெல்லாம் இப்போ என்னங்க, இப்பெல்லாம் என்னங்க நீங்க அதெல்லாம் இன்னைக்கு என்ன தெரியுமா? என்ன முக்கியமான நாள்? இன்னைக்கு ஒரு முக்கியமான நாள். ஏப்ரல் 1 முட்டாள்கள் தினம். அப்படிலாம் இல்லை, அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க. இவங்களா சேர்ந்து முட்டாள்களா சேர்ந்து. ஆமா, இன்னைக்கு சாப்பிட போனோம். மத்தியானம் கூட்டிட்டு போனாங்க. ஆமா, ஒரு இடத்துக்கு சேர்ந்த இடம் சொல்ல மாட்டோம். ஹோட்டல் சாப்பிட போனோம். ஆமா, அங்க எல்லாம் ஒரே கொண்டாட்டமா இருந்துச்சு. என்னன்னு கேட்டோம். என்ன விஷயம்? அதுக்கு வார்த்தை என்ன சொன்னாங்க தெரியுமா? வங்கி என்ன சொன்னாங்க? வங்கி கணக்கு முடிச்சதில்லை, வங்கி முடிப்பு நாளாம். இந்தியாவில் கரெக்டாக பேர் வச்சிருக்காங்க, வங்கி முடிப்பு நாள். அது இன்னைக்கு என்ன தெரியுமா? இன்னைக்கு என்ன நாள்? ஏப்ரல் 1. ஓஹோ, இந்த ரிசர்வ் பேங்க்னு ஒன்று இருக்கு பார்த்தீங்களா? ஆமா, இந்தியாவில் 1935 இந்த ரிசர்வ் பேங்க் இன்னைக்கு தான் தொடங்கப்பட்டது. 1935 ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி தான் ரிசர்வ் பேங்க். யாரோட பரிந்துரையின் பேர்ல? 1920களுக்கு முன்னாடியே லண்டன்ல போய் ஓஹோ பொருளாதாரத்தில் டாக்டர் பட்டம் பெற்ற டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்களுடைய பரிந்துரை அப்படியே எடுத்துட்டு உருவாக்கப்பட்டது ரிசர்வ் பேங்க். ஆமா ஆமா, ரிசர்வ் பேங்க்னா அது ரிசர்வ் பேங்க். நம்ம ஊர்ல பைக்ல வச்சிருப்பான் பாத்தீங்களா, ரிசர்வ். ஆமா, ரிசர்வ். அன்னைக்கு ஒருத்தன் ட்ரை ஆகி போச்சு. ரிசர்வ்ல வச்சு ஓட்ட வேண்டியதானே. என்னடா நம்ம நாட்டுல ரிசர்வ் பேங்க்ல இருந்தே எடுத்துட்டாங்க. அப்புறம் ரிசர்வ். சரி, வண்டி ட்ரை ஆகி போச்சு. அவன் போய் தள்ளிக்கிட்டே போய் பெட்ரோல் பங்க் போயிட்டு 20 ரூபாய்க்கு பெட்ரோல் போடுனா. 20 ரூபாய்க்கு பெட்ரோல் பங்க் அரைஞ்சோன்னா, லூசாடா நீ விற்கிற விலையில 5 சொட்டு கூட வராது. ஆமா, நீ 20 ரூபாய்க்கு கேட்குறேன்னா. சரி, இவன் என்ன சொன்ன? அவன் சொன்னா, ஆமா அது டேங்க்ல போட்டு ஓட்ட முடியாதுன்னு எனக்கு தெரியும். அப்புறம் அந்த 20 ரூபாய்க்கு ஒரு 5 சொட்டை என்ன செய்வேன்? நான் வண்டியை ஓரமாக நிறுத்துறேன். சரி, அந்த 5 சொட்டையும் இந்த வண்டி மேலே தெளிச்சு விடு. ஓஹோ, நான் தீப்பெட்டி எடுத்து நெருப்பு வச்சு கொளுத்தி விட்டு நடந்து நம்ம ஆட்டுக்கு போகிறேன். இது குறைய போறது இல்ல. ஆமா, குறைய போறது இல்ல. ஆமா அப்படின்ட்டா. ஆமா, இன்னைக்கு அப்படி இருக்கு உலகம். மனுஷன் வேற வேறையா மாறி போயிட்டே இருக்கறான்ல. ஆமா, நான் ஒரு பாட்டு பாடி உங்களை ஏன் இவ்வளவு பாட்டு பாடி உங்களை எல்லாம் இது பண்ணணுங்கிறது என்ன காரணம்? நம்ம இசையிலேயே வாழ்ந்திருக்கோம். இன்னைக்கும் பாருங்க, என்னங்கற இவ்வளவு இசை இவ்வளவு இதோட இருக்கிறது நம்ம தான், தமிழர் மட்டும் தான், தமிழ்நாடு தான். அதுலயும் பாருங்க என்னங்கற இந்த 5 ஐம்பெரும் காப்பியங்கள் சொல்றாங்க. அதுல குண்டலகேசின்னு ஒண்ணு. ஆமா, அது என்ன தெரியுமா? ஐம்பெரும் காப்பியங்கள்ல குண்டலகேசில என்ன வருது? குண்டலகேசில முடிவு என்ன தெரியுமா? முடிவு என்ன? உத்தமபுத்திரன் ஒரு படம் பாத்தீங்களா? ஆமா, அதுல பாட்டு பாடி கூட்டிட்டு போவார் மலைக்கு. மலை முடியில் காணுவாய் அன்பே வாராய் நீ வாராய், போகும் இடம் வெகு தூரம் இல்லை நீ வாராய். என்ன குண்டலகேசியில் என்ன பண்ணிருக்காங்கன்னா, என்ன பொண்டாட்டியை கொல்றதுக்கு மலைக்கு கூட்டிட்டு போயிருக்கான். ஓஹோ, அதான் குண்டலகேசி கதை. அப்ப மலையெல்லாம் இருந்திருக்கு. என்னடா இப்படி சொல்ற? இந்த கூத்துல பாடுவாங்க. கூத்துல வட மாவட்டங்கள்ல பீமன் எப்படிப்பட்டவன் அப்படின்னா, பீமசேன மகராசா மரத்தேப்பு பீமசேன மகராசா மரத்தேப்பு டிங்கி மரம்
பல்லேத்து பல்லேத்து டிங்கினாரா பல்லேத்து பல்லேத்து விவசன மகராசா மரத்தே புடுங்கினாரா பல்லேத்து லக்கினாரா விவே மரத்தை புடுங்கி பல்வளை இருக்கானா அவனுக்கு பல்லே இவ்வளவு பெரிய ஆளு அப்பெல்லாம் பேஸ்ட் கண்டுபிடிக்கல அதனால குச்சி வச்சு விளக்கி இருக்கிறாங்க என்ன அர்த்தம் கதைக்கு சொல்றது ஆமா அப்ப மலைகளை மதுரை சோமுட பாடுவார்ல ஆமா ஆமா மதுரை சோமு பாடுவார் கோடி மலைகளிலே கொடுக்கும் மலை எந்த மலை அப்படி கொங்குமணி நாட்டினிலே குவிந்த மலை எந்த மலை ஓஹோ தேடி வந்தோர் இல்லமெல்லாம் செழிக்கும் மலை எந்த மலை தேவாதி தேவரெல்லாம் தேடி வரும் மருதமலை. அப்படின்னா என்ன அர்த்தம்? மலை அவ்வளவு உயரம் அர்த்தம். அவ்வளவு உயரம். இப்ப அப்படியா பாடுறாங்க? இப்பெல்லாம் எப்படி பாடுறாங்க? மல்ல மல்ல மருத மல்ல மல்ல மருத மலை மருதமலை. என்னாச்சு? மலை அறுத்து போட்டுருக்காங்கன்னு அர்த்தம். இப்ப கீழே நின்னுட்டு மருத மலை அப்படின்னா பொரடியில வந்து அடிப்பான். இந்த கிடக்கு லூசு போயில எல்லாம் கத்திக்கிட்டு இருக்க. ஆமா அப்படிதானே சொல்லுவான். ஓஹோ மலையெல்லாம் அறுத்து போட்டாங்கன்னு வச்சுக்க. அது மாதிரி ஆயி போச்சு. இப்ப மலைக்கு கூட்டிட்டு போவாங்க. ஆமா உத்தம புத்திரன்ல. ஆமா ஓஹோ அத கடைசியில பாத்தீங்கன்னா அது பொண்டாட்டியை கொல்றது கூட்டிட்டு போவான். ஓஹோ அந்த அம்மா என்ன பண்ணும்? என்ன செய்யும்? தமிழ் காப்பியங்கள் என்ன சொல்லிருக்கு பாருங்க. தமிழ் காப்பியங்கள் கல்லானாலும் கனவன் ஃபுல்லானாலும் புருஷன். ஆமா அப்படி சொல்லாத. அவன் குடிக்கிறவன் இருக்கிறானே என்னன்னு ஏதோ அறிவிப்பு வருது. ஓஹோ மாசு கட்டுப்பாட்டம் உயர்வாக வரும்போது தெரியும். நிச்சயமா தான் வருவார். கொள்ளும் போது நல்ல வேலை குடிசை மாற்றுவாரியா நம்மளை கூப்பிடல. சரி நல்ல விஷயம் இல்ல. நல்ல விஷயம் வருவோம். இப்போ கொள்ளு கூட்டு போகும்போது கல்லானாலும் கணவன் ஃபுல்லானாலும் புருஷன் அப்படின்னா இருக்காங்க. ஆமா ஆமா இந்த குடிக்கிறவனை பத்தி தப்பாவெல்லாம் சொல்லாதீங்க. என்ன அப்படி சொல்ற? நான் சொல்றேன் ஒரு சொல்றேன் கேளு. என்ன சொல்ற? குடிக்கிற ஆள் இருக்கானே ஆமா அவன் குழந்தையா மாறிக்கிட்டே இருப்பான். எப்படி? வயசு குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். பாத்திருக்கீங்களா நீங்க? எப்படி? ஒரு 50 வயசுக்காரன் குடிக்கிறதுக்கு முன்னாடி எப்படி இருப்பான்? வாங்க தம்பி. வணக்கம். வணக்கம் தம்பி. வணக்கம். பரவாயில்ல லேசத்தான் தட்டுனீங்க. எப்படி ஒரு இவ்வளவு பாட்டில் குடிச்சிட்டான்னு வச்சுங்க. ஒரு குடுவையை உள்ளதுன்னா வயசு 28 குறைஞ்சிரும். 50 வயசு எப்படி அந்த குடுவையில 28 ஆகுது? வயசு குறைக்காது. எப்படி? நடவடிக்கை அப்படியே ஆட்டிடியூட் மாறும். எப்படி மாறுகிற? 28 மாறுவான். எப்படி மாறுவான்? யாரா இருந்தாலும் பாப்போம்டா. என்னடா அற்புதமான மருந்தா இருக்கும்ல இருக்கு. யாரா இருந்தாலும் பார்ப்போம் அப்படிமா. அப்புறம் கொஞ்சம் ஏறிச்சின்னு வச்சுங்க. அதுக்கப்புறம் 10 வயசு 12 வயசா மாறிடுவான். எப்படி? இப்ப என்ன சொல்றான்னு நீ போடு. அப்புறம் என்ன நீ அதுக்கு மேல கொஞ்சம் குடிச்சா வச்சுங்க. அவன் என்ன செய்வான்? 2 வயசு 3 வயசா மாறும். மொழி ஆட்டிடியூட் எல்லாமே. 2 வயசு 3 வயசு எப்படி பாருவான்? வச்சு ஒண்ணு வருமா? என்ன சொல்ற? அதுக்கு மேல குடிச்சான்னு வச்சுங்க. அதுக்கு மேல போயிட்டான்னா இந்த ஸ்கேன்ல பார்த்தான்னா கருப்பு பையில கிடப்போம்ல. ஆமா அங்கேயே போயிடுவான். திரும்ப பெரிய மருந்தா இருக்கும்ல இருக்காது. அங்கேயே உள்ள போயிடுவான். ஆமா 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 பயங்கரமான ஆளுகளா இருப்பான். அது மாதிரி ஏன்னா அவன் படுத்துற பாட்டை பாத்தீங்கன்னா என்னது எங்க ஊர் பக்கம்லாம் வள்ளி திருமண நாடகம்லாம் நடக்கும். வள்ளி திருமண நாடகங்கள் இலக்கியங்கள் காவியல் மாதிரி. அதுல பாத்தீங்கன்னா பாட்டு ஒரு பாட்டு இருக்குன்னு வச்சுங்க. ஒரு பாட்டு எப்படி பாட்டுங்கிற? மைசூர்ல ஓடுது. ஒரு ஜீவன் தான் உன் பாடல் தான் ஓயாமல் இசைக்கின்றது இரு கண்ணிலும் உன் ஞாபகம் உறங்காமல் இருக்கின்றது பாசங்களும் பந்தங்களும் பிரித்தாலும் பிரியாதது. எப்பவுமான பாட்டுனே, ரொம்ப பிடிச்ச பாட்டுனே. நல்ல பாட்டா? அருமையான பத்தில பாட்டுல படத்துல கூட இந்த பாட்டு வந்திருக்கு. அப்படியா? பாட்டா தெரியல, நான் சொல்லி விடுறேன் புத்தி மதிப்பா. படம் பார்க்கல நல்லா தப்பிச்சனம்மா. அற்புதமான பாட்டுனே, ஒரு ஜீவன் பாட்டு. இந்த பாட்டை எங்க ஊர்ல வள்ளி திருமண நாடகத்துல பாடுறாங்க. வள்ளி திருமணத்துல எங்க ஊர் பக்கம் ஃபேமஸ். அது ஒரு கலை.
கலை. நம்ம ஊர்ல பல நாடகங்கள் உண்டு. ஓஹோ. எல்லாம் எத்தனை நாடகம் இருக்கு? எவ்வளவு நாடகம் இருக்கு? அரிச்சந்திர மாயனகண்டம் இருக்கு, அதுல பவளக்கொடி இருக்கு. ஆமா ஆமா. ஓஹோ. சத்யவன் சாவித்திரி இருக்கு. ஆமா. எல்லாம் பல நாடகம் இருக்கு. பல நாடகங்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கதைகளை சொல்லும். சரி, கதையை சொல்லும். சரி, இப்ப வள்ளிதிரு நாடகத்துக்கு நாடகத்துல இந்த ஒரு ஜீவன் பாட்டை பாடுறாங்க. ஒரு ஜீவன் பாட்டை. ஓஹோ. அங்க எப்படி இருக்கு? ஹார்மோனியம் இருக்கும், மிருதங்கம் இருக்கும், ஆமா, டோலக்கு, தாளம், இதான் இருக்கும். இவ்வளவு தாளம் தான் இருக்கும். அந்த மியூசிக்கு ஏத்த மாதிரி தானே அங்க இருக்கும். ஆமா. அங்க போய் அப்படியே ஒரிஜினலாவா கேட்கும். ஒரிஜினலா எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டையும் வச்சுக்கிட்டா பாட முடியும். வள்ளிதிரு நாடகத்துல பாடுறாங்க. எப்படி அந்த ஒரு ஜீவன் பாட்டையா? ஒரு ஜீவன் பாட்டை வள்ளிதிரு நாடகத்துல வள்ளி எப்படி பாடுது? ஒரே ஜீவன் தான் உன் பாடல் தான் ஓயாமல் இசைக்கின்றதே. இரு கண்ணிலோ ஓயாபக உறங்காமல் இருக்கின்றதே. பாசங்களும் பந்தங்களும் பிரித்தாலும் பிரியாதது. ஆமா, பிரித்தாலும் பிரியாதது. ஆலோலம் சோ அங்கிட்டு கவன் வச்சு குருவி விரட்டி இருக்காங்க. கவன் வச்சு என்ன அந்த காலத்துல குருவி விரட்டி இருக்காங்க. ஆமா, கவன் வச்சு குருவி விரட்டி இருக்காங்க. இப்போ டவர் வச்சு விரட்டிட்டோம். டவர் வச்சு விரட்டிட்டோம். எல்லாத்தையும் விரட்டிட்டோம். இப்ப தினையும் இல்ல, குருவியும் இல்ல, திரையும் இல்ல, தினையும் இல்ல, குருவியும் இல்ல, திங்கிறதும் இல்ல. ஆமா. நம்மளா கூழ் குடிச்சோம். அவங்க எல்லாம் கூழ் குடிக்கிறவங்க. கூழ் குடிக்கிற பையன் கூழ் குடிக்கிறாங்க. அவங்க வீட்டுல கூழ் சாப்பிடுவாங்க. அப்படின்னா அவங்க வீட்டுக்கு போகாத கூழ் குடிக்கிற பையலுங்க. ஆமா. சரி, இப்ப அப்படியே தலைகீழ மாறி. எப்படி மாறிச்சு? உங்க ஹெல்த்துக்கு நீங்க கூழ் சாப்பிடணும். கூழ் சாப்பிடுங்கள். சென்னையில குடிக்கிற கூழ் எவ்வளவு? சென்னையில 5 ஸ்டார் ஹோட்டல்ல ஒரு கட்டி கூழ் 650 ரூபா. ஒரு கட்டி கூழு நம்ம சாப்பிட்ட கூழு. ஆமா, இப்ப பாஸ்போர்ட் ஃப்ரைட் ரைஸ் பாஸ்போர்ட் ஒண்ணு வந்திருக்கு, பாத்தியா இல்லையா? ஆமா, வெந்த சோத்தை போட்டு வறுக்குறாங்க. வெந்த சோத்தை சட்டில போட்டு வறுத்துக்கிறது. ஆமா, அப்புறம் ஆமா, ஃப்ரைட் ரைஸ் போயிட்டு இருக்கு. இந்த ஒரிஜினல் நூடுல்ஸ்னு ஒண்ணு. ஐயோ, தயவு செய்து பொம்பளை பிள்ளைங்களாம் அதெல்லாம் சாப்பிடாதீங்க. குழந்தைகள் சாப்பிடாதீங்க. குழந்தைங்க சாப்பிடாது. ரொம்ப உணவு ரொம்ப முக்கியம். அது சாப்பிடுற ஆளை பாருங்களேன் என்ன செய்யுது. வைக்க போறல எருமை மாடு அவுத்து விட்டா வாயில பாதி, வைக்க போறல பாதி இருக்கும் பாத்தீங்களா? ஆமா ஆமா, அது மாதிரியே திங்கிறது. அது மாதிரி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். அவ்வளவும் அஜினோ மோட்டோ போட்டது, உடம்புக்கு கோளாறு. சரி, அது மாதிரி அப்ப கூழ் சாப்பிட்டோம், இருந்துச்சு திரை விரட்டினா, திரை வச்சு விரட்டினா, இப்ப செல்போன் டவர் வச்சு குருவியை விரட்டிட்டோம். இந்த ஒரிஜினல் பாட்டை வள்ளிதிரு நாடகத்துல இப்படி பாடுறாங்க. அடுத்த நாள் கரகாட்டம் வச்சாங்க. கரகாட்டத்துல இதே ஒரிஜினல் பாட்டை பாடுறாங்க. ஒரிஜினல் பாட்டு ஒரு பாட்டு தான். ஆனா எப்படி மாறுது? ஒன்னாவே எதுவும் இருக்க முடியாது. இருக்கவே முடியாது, வாய்ப்பே இருக்க முடியாது. எதுவும் ஒரே மாதிரி இருக்காது. நல்லா புரிஞ்சுக்கங்க. ஓஹோ, ஒரே மாதிரி எதுவும் இருக்காது. இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இப்ப எல்லாரும் ஒன்னா இருக்கும், ஆனா ஒரே மாதிரி இருக்குமா? ஒரே மாதிரி இருந்தா கொஞ்சம் கற்பனை நல்லாவா இருக்கும். ரசனையே இருக்காது. ரசனைங்கிறதே வராது. ஆனா எல்லாரும் ஒன்னா இருக்கும். ஒரே மாதிரி இருந்தா லவ் வருமா? முதல்ல வராது. காதல் பத்தி பேசக்கூடாது. 18, 19, 20 வயசு ஒரு ஆணுக்கோ பொண்ணுக்கோ காதல்ங்கிறது வரணும். வரலன்னா ஹாஸ்பிட்டல்ல செக்அப் பண்ணணும். வேற ஏதோ பிரச்சனை இருக்கு. அது ஒன்றும் தப்பு கிடையாது. சரி, வந்துருச்சு. ஆமா, இடையில புட்டுக்குச்சு. ஐயோ போச்சு அப்படின்னு. ஐயோ அது போச்சு. ஏன்? அது ஒரு ஸ்டாப்பிங், அவ்வளவுதான். இறங்கி நின்னா அடுத்த பஸ் வரும். சிம்பிள். அடுத்த பஸ் வரலன்னா அதுக்கு அடுத்த பஸ் வரும். கடைசி பஸ் ஆவது வருங்க, வராம இருக்காங்க இல்லையா? அங்கே பஸ் ஸ்டாப்ல தூங்க முத பஸ் ஃப்ரீயா வரும் காலையில. எதுக்கும் பயப்படக்கூடாது. எது ஒண்ணும் ஒரே உணர்வு, ஒரே வந்து ஒரே தடவை ஒண்ணு காதல் ஒரே தடவை அப்படிலாம் கிடையவே கிடையாது. இருக்காது. ஒரே மாதிரி எல்லாம் இருக்க முடியாது. ஒரே மாதிரி இருக்காது, ஒரே தடவை வராது, ஒண்ணே ஒண்ணு இருக்காது. ஒரே விஷயமா எதுவும் ஒன்றல்ல. பன்முகம்தான் இந்த உலகின் அதிசயம். அதுதான் அதிசயம். பன்முகம் தான் அதிசயம். ஆமாங்க, எல்லாம் ஒரே மாதிரி இருக்கும். இப்ப இந்த கை இருக்கு, ஆமா, 5 விரல் இருக்கு. சரி, 5 விரலும் ஒன்னா இருக்கு. ஆமா, ஆனா ஒரே மாதிரியா இருக்கு. ஒரே மாதிரி இருந்தா ஒரே மாதிரி இருந்தா எதுக்கு யூஸ் ஆகும்? எதுக்குன்னு? குற்றம் புரிந்தவன் வாழ்க்கையில் நிம்மதி கொள்வதென்பதே ஒன்னா இருக்கும். ஆனா ஒரே மாதிரியா இருக்கும். இல்ல, ஒவ்வொருவரும் ஒவ்வொரு மாதிரி இருப்பதுதான் இந்த உலகு. அதுதான் அழகு. ஒவ்வொரு மாதிரி இருந்தாலும் எல்லோரும் ஒன்றாய் இருப்பதுதான் அழகு. அதுதான் ஒண்ணு போலவா இருக்கும். ஒண்ணு போலவா இருக்கும், ஆனா ஒன்னா தானே இருக்கும். ஒண்ணு போலவா இருக்கும், ஆனா ஒன்னா தானே இருக்கும். கருப்பா இருக்கும், வெளுப்பா இருக்கும், கருப்பும் வெளுப்பும் கலந்தும் இருக்கும். அப்படி இருக்கும், இப்படி இருக்கும், ஆளுக்கு ஒரு திசா இருக்கும். ஒண்ணு போலவா இருக்கும், ஆனா ஒன்னா தானே இருக்கும். ஒண்ணு போலவா இருக்கும், ஆனா ஒன்னா தானே இருக்கும்.
அங்க என்ன வச்சிருக்கா? தவுளு. அங்க தவுளு நாதஸ்வரம் இருக்கும். ஒரு பம்பு இருக்கும். கரகாட்டத்துல வந்து ஆமா கீபோர்டு வயலின் கிட்டார் பேஸ் கிட்டார் செல்லோ ஆமா ட்ரம்ஸ் மிருதங்கம் மோர்சிங் இதெல்லாம் வச்சு பார்த்தா யாராவது பாப்பானா? யாருமே பார்க்க மாட்டாங்களா? பாப்பான் யாரு பாப்பான் சும்மா யாராவது வச்சா பாப்பான். இப்போ அங்க அதுக்கு ஏத்த மாதிரி தான் இருக்கும். அங்க ஒரு ஜீவன் பாட்டு எப்படி பாடுறாங்க? அங்க போய் நீங்க அது அவர்கிட்ட போய் ஒருத்தர் குடிச்சுக்கிட்டு ஒரு ஜீவன் பாடு அப்படின்னு கரகாட்டம் சொன்னாரு. என்ன சொல்றாரு? ஒரு ஜீவன் இல்ல 9 ஜீவன் பாடுறான் கேட்டுக்கடா கேடு அப்படின்ட்டு அவர் அடிச்சாரு. அடிக்கிற தகுந்த மாதிரி இவன் எப்படி பாடுறா கரகாட்டத்தை? ஒரு ஜீவன் பாட்டை ஒரு ஜீவன் தான் ஓயாமல் இசைக்கின்றது ஞாபகம். ஆமா இந்த பள்ளி திருமணம் நாடகம் பார்த்து கரகாட்டம் பார்த்து ஆமா ஒரு ஆளு எல்லாம் முடிஞ்சிட்டு அடுத்த நாள் போய் ஃபுல்லா சரக்க போட்டு இந்த ஆம்பளையால ஒரு கடை வச்சிருக்கான். என்ன கதை? வீட்டுல கறிமீன் வாங்கி கொடுத்துட்டு நல்லா சாப்பிடணும்னு அந்த கடைக்கு போறது. அதுவும் இந்த ஞாயிற்றுக்கிழமை மட்டும் நிறைய எடுத்து கொடுப்பாங்க. என்னமோ மக்கள் நாள் திங்கக்கிழமையில சாப்பிடவே போறதில்ல மாதிரி. அதுலயும் இந்த நானும் பைபாஸ்ல டிராவல் பண்றாங்க. ஆமாங்க. எல்லா புளிய மரத்துக்கு இடையிலயும் இந்த பிளாஸ்டிக் கப்பு கிடக்குங்க. பிளாஸ்டிக் அடே அப்பா. ஓஹோ இந்த கப்பு இருக்கு அது ஒளிச்சாச்சு. அதான் ஒளிச்சாச்சு. பெரியவங்க வந்தா எடுத்து ஒளிச்சிடறான். ரைடு வந்தா எடுத்து ஒளிச்சிடும். கண்ணதாசன் போய் கேட்டாங்க. கண்ணதாசன் என்ன கேட்டாங்க? குடிய ஒழிக்கணுங்க. கண்ணதாசன் சொன்னார். என்ன சொன்னோம்? கண்டிப்பா. எப்படி குடிய ஒழிச்சிடணும். எப்படி எல்லாம் அதிசயமா நீ எப்படியா ஒழிக்கணுங்கிற? கண்ணதாசன் ஆமாங்க குடிச்சே ஒழிச்சிடணும் அப்படின்னாரு. கண்ணதாசன் குடிச்சே ஒழிச்சிடணும். இந்த இருக்க வாட்டர் கேனு அது மக்கறதுக்கு 450 வருஷம் ஆகுங்கிறாங்க. குடிச்ச தண்ணிய ஆகிறதுக்கு பைபாஸ் ரோடு பூரா கிடக்கு பிளாஸ்டிக். ஆமா எவ்வளவு பை. ஓஹோ மாட்டூர் பை எடுத்து போறோம்னா இப்ப மஞ்சள் பை. நாங்கெல்லாம் பள்ளிக்கூடத்துக்கு போனோம் மஞ்சள் பை தூக்குறா இப்ப ஒரு மாதிரி நினைக்கிறான். ஓஹோ இவங்கெல்லாம் பள்ளி ட்ரெஸ் வாங்குறது ட்ரெஸ் முக்கியம் இல்ல. ஆமா அந்த மஞ்சள் பை தான் முக்கியம். எதுக்கு? புது பை பள்ளிக்கூடத்துக்கு கொண்டு போலாம். புது பை பள்ளிக்கூடத்துக்கு கொண்டு போறங்கிறது அவ்வளவு அற்புதமா இருந்துச்சு அப்போ. இப்ப போங்க அந்த பையையும் வைக்க வண்டி வந்துச்சுன்னு வச்சுங்க. ஆமா வைக்க வண்டியில பின்னாடி ஒரு கம்பு கட்டி இருக்கும். ஆமா போட்டிருக்கோம். அதுல கோர்த்து விட்டு சில வைக்க வண்டிக்காரரு மாட்டிக்க அப்படிம்பாரு. சில பேர் அப்படின்பான். தொடாதன்றா. இன்னும் பல பேர் இருக்கானே. எப்படி? வீட்டுல வெளியில மணல் அட்டி கொட்டி வச்சுன்னா விளையாட இருந்தா பிள்ளை விளையாண்டு முள்ளடி வைப்பாங்க பாத்தீங்களா? அவங்கெல்லாம் என்ன மனுஷங்கன்னே தெரியல. அப்படியெல்லாம் இருப்பாங்க. இப்படி கோர்த்து விட முடியலன்னு வச்சுங்க. ஓஹோ இந்த ஒரு பைய மாட்டிட்டு இந்த பக்கமா இழுக்கிறது வண்டிய அந்த ஆள் மாட்டையே அடிப்பாரு. என்ன அங்கேயே போறேன் அப்படின்னு. ஓஹோ இதெல்லாம் ஒரு கதைகள் இருந்துச்சு மஞ்சள் பைக்கு பின்னாடி. கதைகள் இருந்துச்சு. இன்னைக்கு பெரிய பெரிய ஸ்டோருக்கு போய் ட்ரெஸ் வாங்கணும் என்ன கொடுக்குறான் பையில போட்டு பிளாஸ்டிக். இது பிளாஸ்டிக் பையில கொடுக்கலனே சாக்கு உரச்சாக்கு பையில தான் போட்டு கொடுக்குறான். அந்த பெருமையை வேற நம்மால தூக்கிட்டு போடுறது உரச்சாக்கு பை. ஆமா கொஞ்சம் போய் விட மாதிரி ஆகி போச்சுன்றாங்க. இப்ப நம்மால வீட்டுல கறியோ மீனோ ஏதோ எடுத்து கொடுத்துட்டா ஒரு பழக்கம் வச்சிருக்கிறோம். நல்லா சாப்பிடணும்னு அந்த கடைக்கு போறது மெடிக்கலுக்கு. நல்லா சாப்பிடணும்னு அங்கேயே கிடப்பான். பொண்டாட்டி ஃபோன் பண்ணும். சாப்பிட வரலையா? நம்மளால போன் எடுத்து சாப்பிடு நீ வந்து பழுத்த தொலைஞ்ச நான் போ அப்படி அது படுத்துரும். இப்போ இவன் ஒரு ஜீவன் பாட்டை கேட்டிருக்கானா? நம்ம மைசூரில் கேட்டிருக்கான், வள்ளித்திரம் நாடகத்தில் கேட்டிருக்கான், கரகாட்டத்தில் கேட்டிருக்கான். ஒரே பாட்டு ஒரே மாதிரியா இருக்கு. ஒரு பாட்டு இருக்காது. அது பாட்டுக்கு எல்லாம் ஒவ்வொன்றுக்கு ஒருத்தருக்குள்ள போனால் ஒரு மாதிரி தான் இருக்கும். ஒரு மாதிரியே தான் வரும். இப்போ அவன் பாடுறான். அவன் எப்படி பாடுறான்? பாடிக்கிட்டே வரான். எப்படி பாடுறான்? ஒரு ஜீவன் உன் பாடல் இசைக்கின்றது. சரிதான். இன்னைக்கு அப்படித்தான். பாசங்கள் பந்தங்கள் வேஷம் என்று சொல்லிக் கொண்டு விடைபெறுகிறேன் நடுவர் அவர்களே. நடுவர் எப்போ வந்தாரு? நடுவில் செல்வகுமார் பட்டிமன்றம் நடந்திருக்கு. இப்ப பாடிட்டா அதுலயும் அவரும் பாடி இருக்காரு. ஆமா சரி. இப்ப இந்த பாத்ரூம்ல பாடுறவங்க இருப்பாங்க. எல்லாரும் முணுமுணுப்பாங்க. கலை இசை எல்லாருக்குள்ளயும் தானே இருக்கு. ஆமா அவன் அதே மாதிரியா பாடுவான் பாத்ரூம்ல இருந்து. அவன் எப்படி பாடுவான் பாத்ரூம்ல? ஒரு பாசங்களும் பந்தங்களும் பிரித்தாலும் வாழ்க்கையில் இந்த பாட்டை கேட்க விடாம பண்ணிவிட்டேனே. இது எதுக்கு சொல்றேன்னா சிம்பிள் தான், ரொம்ப எளிமை. ஒன்றென்று ஒன்று இல்லை, ஒரே மாதிரியே இல்லை.
ஒவ்வொருக்குள்ளேயும் ஒன்று போகையில் இன்னொன்னா மாறும். அதுதான் பண்பாடாக மாறுகிறது. அதுதான் பழக்க வழக்கங்களாக மாறுது. அதுதான் இந்தியா. அதுதான் இந்தியா. அதுதான் இந்தியா. ஒன்னொன்னு மாறும் மாறும். ஆமா ஆமா. இசை அப்படித்தானே. இசை ஒரு எல்லா இசையும் மாறும். ஒருத்தருக்குள்ள ஒண்ணு போகையில ஒன்னொன்னு மாறும். அப்படித்தான் இருக்கும். இருக்கும். ஆமா ஆமா. இப்படி மாறி மாறி மனுஷன் போயிட்டே இருக்க. மனுஷன் இன்னைக்கு இருக்கத்திலே வாழ்றானே. காட்டுக்குள்ள கிளம்பி போயிட்டான்னு சொன்னீங்க ஒரு நாள். ஆமா ஆமா ஆமா. ஒரு ஆள் காட்டுக்குள்ள போனா. ஏன்னா நாட்டுக்குள்ள இவ்வளவு விஞ்ஞானம் இருக்கும், மனுஷ மக்களா இருக்கும்போது ஏன் காட்டுக்குள்ள போற? ஆமா ஆமா. பட்டுக்கோட்டை எழுதினாரு. பட்டுக்கோட்டை எழுதினாரு. உறங்கையிலே பானைகளை உருட்டுவது பூனை குணம். காண்பதற்கே உருப்படியாய் இருப்பதையும் கெடுப்பதுவே குரங்கு குணம். ஆற்றில் இறங்குவோரை கொன்று இரையாக்கல் முதலை குணம். அப்படி ஆனால் இத்தனையும் மனிதனிடம் மொத்தமாய் வாழுதடா. பிறக்கும் போது மனுஷன் பிறக்கும் போது பிறந்த குணம் போக போக மாறுது. எல்லாம் இருக்கும் போது பிரிந்த குணம் இறக்கும் போது சேருது. மனுஷன் பிறக்கும் போது பிறந்த குணம் போக போக மாறுது. மனுஷன் எல்லாம் மாறிடுறான். எல்லாம் உத்தரவுகளால் நடக்காது. எல்லாம் ஒரு கோர்ட்ல உத்தரவு போட்டு, கோர்ட்ல அது போட்டு இது போட்டு எல்லாம் போட்டு நடக்குமா? ஆமா ஆமா. எல்லாம் அப்படியே நடக்கும். பழக்க வழக்கங்களால இருக்கணும். ஆமா. எல்லாம் கோர்ட்ல உத்தரவு போட்டு இப்ப எல்லாம் பாருங்க. என்னங்கற ஹெல்மெட் 2 பேரும் போடணும். அது ரொம்ப முக்கியம். உயிர் சம்பந்தப்பட்டது. ஆனா இன்னொன்னு சொல்றேன். என்ன? இனிமே போலீஸ்கார் பிடிச்சி உங்க லைசன்ஸ் கேட்டா அவரு மேல ஃபைன் போடலாம். நீங்க அதுவும் சொல்லிட்டாங்களா? அவர் மேல போடலாம். ஏன்? அப்படித்தான் அது. புரிஞ்சவங்க புரிஞ்சுக்குங்க, புரியாத போங்க. எனக்கு என்னப்பா அவ்வளவுதான் இருக்கு. ஓஹோ. ஏன்னா கோர்ட்டுங்கிறது ரொம்ப முக்கியமான இடம். ரொம்ப முக்கியமுங்க. இந்த சிவாஜி கணேசன் ஒரு படத்தில் நடிக்க போனாராம். சிவாஜி கணேசன் அற்புதமான நடிகர். எவ்வளவு பெரிய நடிகர். நடிகர் பயங்கரமான நடிகர். அவரு கோர்ட்டு சீன் நடிக்க போயிருக்காரு. நீதிமன்ற சீனு உள்ள நுழைஞ்ச உடனே பார்த்தா செட்டு சூப்பரா இருந்திருக்கு. அடடா. நீதிபதி சீட்ல ஒரு ஆர்டிஸ்ட் உட்கார்ந்துருக்காரு. ஆமா. எல்லாம் பார்த்தா இவர் கூண்டில் ஏறி பேசணும். இவர் கீழே பேசணும். உள்ள போனோன்னு பார்த்தோன்னே கோர்ட்டு செட்டப்பை பார்த்தோன்னே டைரக்டர் கூப்பிட்டு சிவாஜி கணேசன் சொன்னாராம், எப்பா கோர்ட்டு செட்டு அருமையா இருக்குப்பா, அப்படியே தத்ரூபமா இருக்குப்பா. அந்த யாருப்பா அந்த செட்டை போட்டு ஆர்ட் டைரக்டர் கூப்பிடு பாராட்டுவோம் அப்படின்னு அந்த டைரக்டர் சொன்னாராம். டைரக்டர் என்ன சொன்னாராம்? இல்லைங்க, ஏன் வம்பு இழுக்கிற என்னைய, அது அப்ப நடந்தது. இவங்க கைத்தட்டதை பார்த்தா என்னமோ நம்ம ஒன்று சொல்றேன். நீங்க ஏதாவது நினைச்சுக்காதீங்க. ஆமா, நமக்கு அதுக்கு ஒன்றும் அதெல்லாம் நம்ம என்ன இப்பவுமே அப்படித்தான் இருக்கும். ஆமா ஆமா அப்படிதான் இருக்கும். ஓஹோ. எல்லாம் உத்தரவுகளால் நடக்காது. கற்பனை படிக்கணும். ஆமா. ஓஹோ. புத்தகங்கள் படிக்கணும். அதுலயும் பெண்கள் படிப்பது ரொம்ப முக்கியம். ரொம்ப ஷார்ப்பானவங்க அவங்க. ஆமா ஆமா. ஏதோ ஒண்ணு கேட்டா டக்குன்னு சொல்லிடுவாங்கல்ல. எவ்வளவு பெண்களோட அனுபவத்தை பேசணும்னா ஆமா அவங்க பேசினாங்கன்னு வச்சுக்கோங்க. ஓஹோ. ஒன்னும் அவ்வளவு ஷார்ப்பா இருப்பாங்க. ஆமா. சரி. ஒரு அம்மா சொன்னுச்சு, 35 வருஷம் குடும்பம் நடத்திருக்கு புருஷன் கூட. 35 இயர்ஸ். நம்மளுக்கு கொஞ்சம் ஆங்கில அறிவு உண்டு. 35 வருஷம் குடும்பம் நடத்திருக்கேன், புருஷன் எப்படிப்பட்ட வருமானு கேட்டேன். ஐயோ, ஒரு 35 நிமிஷம் சொல்லலாம்ல. ஆமா. அட ஒரு 35 வார்த்தை, அட்லீஸ்ட் 3 வார்த்தை. ஒரே வார்த்தையில 35 வருஷ வாழ்க்கையை நம்ம தமிழ்நாட்டு பெண்களால தான் சொல்ல முடியும். எப்படி 35 வருஷம் லைஃபை போய் ஒரு வார்த்தையில சொல்ல முடியும்? அந்த வார்த்தைக்கு அர்த்தம் நாங்க உட்பட எந்த ஆம்பளைக்கும் அர்த்தம் தெரியாது. தெளிவா சொல்றேன், நமக்கு தெரியவே தெரியாது. ஆம்பளைக்கு தெரியாது. என்னைக்கு நமக்கு தெரியுதோ அன்னைக்கு இந்த நாடு உருப்பிட்டுரும். நாடு உருப்பிட்டுருமா? அப்படின்னா பெரிய வார்த்தையா சவுண்டா? அதுக்கு அது ஒரு அந்த அம்மாட்ட கேட்டேன். என்ன கேட்டேன்? ஏமா 35 வருஷம் குடும்பம் நடத்திருக்கிய. ஆமா. உன் புருஷன் எப்படிப்பட்ட வருமா? ஒரே வார்த்தைங்க. ஒரே வார்த்தையா? என்ன சொல்லுச்சு? இப்ப நான் சொல்றேன். ஒரு ஆம்பளைக்கு அர்த்தம் தெரியுமா? தெரியாதுல்ல. அந்த அம்மா சொன்னுச்சு. என்ன நினைச்சு? 35 வருஷம் குடும்பத்துக்கு புருஷன் எப்படிப்பட்ட வருமா சொல்லு. அவ்வளவுதான் சொன்னது. பெரிய பல்கலைக்கழகமா இருப்பான் உங்களுக்கு. இது ஆக்ஸ்போர்ட் டிக்ஷனரியில் எடுத்து பாருங்க. வாட் இஸ் மீன் பை அர்த்தம் இருக்குமா? இருக்கு. கண்டுபிடிச்ச முடியுமா? அந்த மொழிபெயர்த்து அந்த அம்மா எழுதுச்சுன்னா 35 வேல்யூம் எழுத முடியும். அனுபவம் இருக்கு. அனுபவங்கள் அவ்வளவு அனுபவம் இருக்கு. ஆமா ஆமா. ஆனா நம்ம எல்லாமே ஆண் பார்வையில இருந்து பாக்குறோம். ஓஹோ. அந்த அம்மா முடிஞ்சு. சரி, எவ்வளவுதான் சொல்லுங்களேன். ஆமா. நீங்க அது முடிஞ்சில. சரி சரிம்மா. புருஷன் தான் 2 புள்ள பத்தி அது எப்படிமா? அதுக்கு என்ன சொல்லுச்சு?
அது ஏன் இழுவ? இன்னும் ஏமாந்தது. நம்பி ஏமாந்த விஷயம். இன்னும் படிக்க வேண்டியது எவ்வளவோ இருக்கு இந்த மண்ணுல. கடக்க வேண்டிய சில பேர் சொல்லுவான். என்ன சொல்லுவான்? செட்டில் ஆயிட்டேன்னு சில பேர் சொல்லுவாங்க. ஆமா, சில பேர் அவரு படிச்சு நம்ம வேலைக்கு போய் ஆமா செட்டில் ஆயிட்டார். செட்டில் ஆகுறதுன்னா சுடுகாடு தான். அதுதான் செட்டில் ஆகுறது. ஓஹோ. அதுலயும் சில பேர் என்ன சொல்றான்? அடக்கமான பொண்ணு வேணும், அடக்கமான பொண்ணு வேணும். ஒரு ஆளுக்கு நேரா சுடுகாட்டுக்கு கூட்டிட்டு போய் இது முந்தா நாள் அடக்கமானது, ஆமா இது போன வாரம் அடக்கமானது, ஓஹோ இந்த வச்சுக்க அடக்கமான பொண்ணு வேணும். அதுவும் இப்ப கல்யாணம் பண்ணி வந்தா ஒண்ணு சொல்றானே. நம்ம கல்யாணம் பண்ணுவா பாட்டு போடுவாங்க. பாட்டு போடுறாங்க. என்ன பாட்டு போடுறாங்க? அதுவும் பாருங்க. என்னது? மணமகளே மருமகளே வா வா, உன் வலது காலை எடுத்து வைத்து வா வா, குணம் இருக்கும் குலமகளே வா வா, தமிழ் கோவில் வாசல் திறந்து வைத்தோம் வா வா. இது வலது நான் எந்த கால்னே? லெஃப்ட் ரைட் தான் நம்மளுக்கு தெரியும். சரி, அது தெரியாம இருக்கிறதே நல்லதுடா உனக்கு. ஒருபடி தெரிஞ்சுக்கிறேன். இரு வார முடிச்சுக்கிறேன். வலது காலை எடுத்து வைத்து வா. எனக்கு ரொம்ப நாளா ஒரு சந்தேகம். என்ன சந்தேகம்? இந்த வலது காலை வச்சு 1.5 மணி நேரம் கழிச்சா இடது கால் வருது. ஆமா, அது பாடியோட இங்கேருந்து தான் பிரியுது. உடனே தான் வருது. பாதியிலேருந்து தான் பிரியுது. ஆமா, வலது இடது. ஓஹோ. இதை வச்சு இது என்னமோ 1.5 மணி நேரம் கழிச்சு வர்ற மாதிரியும் வலது காலை எடுத்து வச்சு வா, அப்பத்தான் அது ரொம்ப நல்லது, குடும்பத்துக்கு நல்லது, குடும்பத்திற்கு நல்லது. எத்தனை குடும்பம் விளங்காம போச்சுன்னு பட்டியல் போட வேணாம். ஆனா இப்ப என் குடும்ப வாழ்க்கை பொம்பளை பிள்ளை காலில் இருக்குன்னா உன் வாழ்க்கை அதுல தான் இருக்கா? அது வலது காலில் தான் இருக்கா? அதுவும் வலது காலில் தான் இருக்கா? ஆமா. அது என்ன பொம்பளை பிள்ளை நல்ல பிள்ளைன்னு? இப்ப இருக்க பொம்பளை பிள்ளை லெஃப்டா ரைட்டா அதெல்லாம் இல்லை. அப்படி 2 காலத்துக்கு டம்முன்னு வந்தது, அவ்வளவுதான். ஏன் வலது? ஏன் இவ்வளவு? ஆமா, இந்த அம்பானி இருக்கார்ல, ஆமா அம்பானி, அவர் மனைவிக்கெல்லாம் 22வது மாடியில இது கட்டி வச்சிருக்கானோ. இது பிளைட் இறங்குமா தளம். அது எந்த காலை வச்சு இறங்கும்? புரியல. ஓஹோ. வலது காலை எடுத்து வச்சு வா, வலது காலை எடுத்து வச்சு வான்னா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? இடது காலை வச்சிராத. ஆமா, அதானே அர்த்தம். அதான் அர்த்தம். ஏன் இடத வைக்கப்படாது? ஏன்னா அது பீச்சங்கால், பீச்சங்கால் அசிங்கம். அதான் அசிங்கம்ல. ஆமா, வெட்டி எறிஞ்சிட்டு இப்படியே தெரியுங்களே, எதுக்கு அது அசிங்கம்? ஓஹோ. அப்ப என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? இடதுங்கிறது நம்மளை சுத்தம் பண்றது. ஓஹோ. நம்மளை வீட்டை நாட்டை எல்லாத்தையும் சுத்தம் பண்றது அந்த இடது. அவ்வளவுதான். அது நீங்க அதை சொல்லிடக்கூடாதுன்னே வலது வலது காலை எடுத்து வை, வலது காலை எடுத்து வை. கால்ல என்ன இருக்கு? கால்ல என்னங்க இருக்கு? ஆமாங்க, வாழ்க்கையில இருக்கு. வாழ்க்கை முறைதானே. ஓஹோ, வாழ்க்கை முறைதானுங்க. ஆமாங்க. இந்த வாழ்க்கை முறைகள்ல, ஓஹோ, நடைமுறை சாத்தியங்கள்ல, ஓஹோ, எவ்வளவு இந்த ஒரு மாதிரி இன்று இந்த 2 ஆண்டுகளாக ஆஹா, பெண்கள் எவ்வளவு பாருங்க, எவ்வளவு வேஷம் போட்டு அந்த இதுகளோட வராங்க பாருங்க. ஆமா, ஆஹா, பார்க்கையில எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கு பாத்தீங்களா? சந்தோஷம். ஏன் பொம்பளை பிள்ளைங்களா வராங்க? ஏன்? அந்த காலேஜ் பெண்கள் காலேஜ், அதனால வராங்க. சந்தோஷம், மகிழ்ச்சி கட்டுமுட்டு. ஆமா, அதனால ஓஹோ இந்த புத்தக காட்சிகள், புத்தக கண்காட்சிகள், ஆமா, இவ்வளவு புத்தக காட்சிகள் இந்தியாவில் வேற எந்த மாநிலத்திலும் கிடையாது, மறந்துடாதீங்க. அது ரொம்ப முக்கியம். அது என்ன கன்றாவி புத்தகத்தையே வாங்கி தொலைங்க. அட சமையல் குறிப்பை கூட வாங்குங்க, கோலம் போடுறதுனால வாங்குங்க. ஏன் அது என்ன எவ்வளவு தப்பு கிடையாதுன்னு சொல்றேன். ஆர்ட். ஆமா, ஆர்ட் அது ஒரு கலை. அதுலயும் இந்த புத்தகம் இருக்கு. ஆண்கள் சமைப்பது அதனினும் இனிதுன்னு புத்தகம் இருக்கு. நல்லா வாங்கி சமைங்க. ஆண்கள் சமைப்பது அதனினும் இனிது. ஒரு நாள் நீங்க வீட்டுல இருந்து ஆம்பளை பிள்ளை சமைச்சு பாருங்க. அது எவ்வளவு பெரிய சயின்ஸ், எவ்வளவு பெரிய ஆர்ட்னு தெரியும். ஒரு கலை. ஆமா ஆமா. இன்னைக்கு செய்தி அதான். இன்னைக்கு ஆம்பளைங்க சமைக்க அடுப்படிக்குள்ள போயிட்டு பெண்களை கொஞ்சம் வெளியில கூட்டிட்டு வாங்க. புத்தக காட்சி கூட்டிட்டு வந்துட்டு டிஃபன் என்ன ரெடி பண்ணிருக்கேன்னே இங்க கேட்க கூடாது. நம்ம உங்களை இங்கேயும் உட்காந்துக்கிட்டே. ஆமா ஆமா. இந்த ஆளு என்ன டிஃபன் கேட்பானோ தெரியல. மாவு புளிச்சுட்டாலே பிரிட்ஜில் வச்சிருக்கோமே. நம்ம ஆள் ஆம்பளை ஒரு ஸ்டிக் வச்சிருக்காங்க. என்னது? நம்ம சமைக்கணும்னு வரையில ஹோட்டல் கூட்டி போயிருது. ஆமா, அப்படி தப்பிச்சுக்கிறது. ஓஹோ. ஆமா, அது மாதிரி இல்லாம நிறைய கூட்டிட்டு வாங்க, குழந்தைகளோட குடும்பத்தோடு வாங்க. குடும்பத்தோடு வந்து ஏதோ ஒரு வாசிப்பு பழக்கத்தை உண்டு பண்ணுவோம். ஆமா, ஒவ்வொரு மாவட்ட தலைநகரங்களிலும் இவ்வளவு விரிவாக நடப்பது தமிழ்நாட்டை தவிர வேறு எங்கும் இல்லை. இவ்வளவு படிப்பு பழக்கம் உள்ளது தமிழ்நாட்டை தவிர வேறு எங்கும் இல்லை. அதுவும் பெரம்பலூர் விதி. ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் இவ்வளவு பெண்கள் பங்கெடுத்துக் கொள்வது எந்த மாநிலத்திலும் இல்லை. இங்குதான் இந்த சிறப்பு இங்குதான் என்பதை உறுதிப்படுத்தி
உறுதிப்படுத்தி ஒரு செய்தியா சொல்றோம். ஆமா ஆமா, எங்களுக்கு காசு கொடுத்ததுக்காக சொல்றோம். ஓஹோ, அதுக்காக சொல்றோம். என்ன சொல்றோம்? திரும்ப திரும்ப சொல்றோம். தயவு செய்து பைய எடுத்துக்கிட்டு கடைக்கு போங்க. ரொம்ப முக்கியம். பைய எடுத்துக்கிட்டு போங்க. வேணாம், அடுத்த தலைமுறை ஒண்ணு வருது இல்ல, அதுக்கு இந்த பூமி இருக்கணும். அது ரொம்ப முக்கியம். நமக்கு மட்டும் பூமி சொந்தம் இல்ல, அடுத்த தலைமுறைக்கு வேணும்ல. ஆமா ஆமா, திண்டு தெரியுங்க மாதிரி தின்னுபிட்டு இந்த உலகத்தை இதோட முடிச்சு போடுறது அப்படின்னு நினைக்க கூடாது. ஆமா, நாம ஆத்துல தண்ணியை பார்த்தாங்க, குளத்துல பார்த்தாங்க, கிணத்துல பார்த்தாங்க, பாட்டுல பாக்குற நம்ம பிள்ளைய அதுக்கு அடுத்த ஒரு ஜெனரேஷன் எதுல பார்க்க போகுது தெரியல. தண்ணி கிடைக்காத போல இருக்கு. ஆமா ஆமா ஆமா. ஓஹோ, இன்னைக்கு 20 வருஷத்துக்கு முன்னாடி நம்புவாங்களா? என்னங்கிற எம்ஜிஆர் பாடினாரு. என்ன பாடினாங்க? காற்றும் நீரும் வானும் நெருப்பும் பொதுவில் இருக்குது, மனிதன் காலில் பட்ட பூமி மட்டும் பிரிந்து கிடக்குது. காற்றும் நீரும் வானும் நெருப்பும் பொதுவில் இருக்குது, மனிதன் காலில் பட்ட பூமி மட்டும் பிரிந்து கிடக்குது. காற்றும் நீரும் வானும் நெருப்பும் பொதுவில் இருக்குன்னா இருந்துச்சு, இருந்ததுதான் எல்லாம், எதுவும் இல்ல. நீ பொழைச்சுக்கிற காலத்துல. ஆமா ஆமா, நம்ம தாத்தா அம்மா நம்ம அப்பா கிட்ட சொன்னாரு. என்ன சொன்னார்? எப்பா தாத்தா நம்ம அப்பாட்ட என்ன சொன்னாரு? எப்பா, ஓஹோ 50 வருஷத்துக்கு முன்னாடி, 60 வருஷத்துக்கு முன்னாடி, எப்பா எங்க இருந்தாலும் உன்னை பெத்ததுக்கு என்ன கடைசி காலத்துல கஞ்சி ஊத்தி செத்தன்னைக்கு கொல்லி வச்சிருந்தாரு. கோரிக்கை 2. ஆமா, அப்புறம் ஒரு 30 வருஷம் போச்சு. அதுக்கப்புறம் 30 வருஷத்துக்கு முன்னாடி அப்பா சொன்னாரு நம்மகிட்ட என்ன சொன்னாரு? அப்பா உன்னை பெத்ததுக்கு நீ கஞ்சி எல்லாம் ஊத்த வேணாம்டா சாமி, செத்தன்னைக்கு எங்க இருந்தாலும் வந்து கொல்லி வச்சிரு. இப்போ நம்ம பிள்ளைகிட்ட நம்ம சொல்றோம். என்ன சொல்றோம்? காலம் மாறி போச்சு. எப்படி மாறி போச்சு? அப்பா உன்னை பெத்ததுக்கு கஞ்சியும் ஊத்த வேணாம், ஆமா கொல்லியும் வைக்க வேணாம், அப்புறம் நீ பொழைச்சுக்கோ, நீ பொழைச்சுக்கங்கிற இடத்துல நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். ஓஹோ, எல்லாம் பொழைக்க ஓடிக்கிட்டு இருக்கோம். பிழைப்பது வேறு, ஆமா ஆமா, வாழ்வது வேறு. வாழ்க்கை என்பது ஆமா நீண்ட நிரந்தரமானது. அந்த நிரந்தர வாழ்க்கையை வாழ்வதற்காக புத்தகங்களை வாசியுங்கள் என்று கூறி இந்த நல் வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.